நேயர்களுக்கு வணக்கம். கண்டா வர சொல்லுங்க, கான்வேயை கையோட கூட்டி வாங்க அப்படின்னு கடைசி 3-4 நாளா கான்வே தேடல் படலம் தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா நடக்குது. என்னைக்கு ராஜஸ்தான் கூட நம்ம தோத்தோமோ அன்னையிலிருந்து கான்வே எங்க கான்வே எங்க கான்வே எங்கன்னு இன்ஸ்டா ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் டிசி மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கான்வே நீங்க தேடுறீங்களா? கான்வே நான் அது நினைச்சேன், இந்த பிரசிடென்ட்டோட கான்வே, அந்த கும்பல் வரும் வருமே கூட அப்படின்னு நினைச்சேன். ஓகே, நம்ம தேவன் கான்வே பற்றி பேசுறீங்க நீங்க. அவர் என்னமோ சண்டை கண்டை ஏதாவது வந்துருச்சா, பின்ன ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை வேற ரீசன் கிடையாது. ஏன்னா 9 பேர் மாற்றக்கூடிய ஆளுங்க சிஎஸ்கேல, அவர் ஏன் உள்ள கொண்டு வர முடியலன்னு தெரியல. 2 பேர் தான் நல்லா ஆடுறாங்க சிஎஸ்கேல. ருத்ராஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு தான் தெரியும். ஏன் என்னாச்சு? இல்ல அவர் ருத்ராஜுக்கு வந்து இன்ஜுரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? அது வேறையா? முக்கியமான விஷயம், ருத்ராஜ் யார் கேப்டன் பண்ண போறாங்க? தோனி அப்படின்னு சொல்றாங்க. தோனியா இருக்கலாம் அப்படின்னு மைக்கேல் வெசி பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவர் வந்து எங்களுக்கு தான் விக்கெட்டுக்கு பின்னாடி யங் விக்கெட் கீப்பர் இருக்காருல்ல, அவர் வந்து கேப்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ருத்ராஜ் கேப்டனா இல்லையா அப்படின்றது மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகும்போது தான் தெரியும். என்னமோ நடக்குது. அடிச்சுக்கிட்டு இருந்ததே ஒரு மனுஷன், அவரும் இல்லை அப்படின்னா ஒட்டலம் தான் அப்படின்னு தோணுது. ஆனா சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னு உள்ள இருந்து சொல்லிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம், பேசுவோம். இல்ல நமக்கு கூட சிஎஸ்கே வின் பண்ணணும்ட்டு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆனா வந்து அது நம்ம வந்து அந்த மாதிரி இது பண்ண முடியாது. நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு தான் பேசணும். இப்போ எனக்கு சிஎஸ்கே ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஜிடி வேற பயங்கர அட்டாச்மெண்ட். என் பசங்க சாய் சுதர்ஷன்லாம் அங்கே விளையாண்டுருக்காங்க. அதனால வந்து அவங்க எப்படியா வின் பண்ணிட்டு முள்ளுக்குள்ள மனசு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கேமரா முன்னாடி உட்காரும் போது நியூட்ரலாக தான் இருக்கும். சிஎஸ்கே பேட்டிங்கில் இன்னும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது அவங்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்லாம் தெரியல. ஆனால் என்ன சேஞ்ச் பண்ணணும்? இல்லை, சிஎஸ்கே வந்து என்றைக்குமே சேஞ்ச் அவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கலாம். அதனால தான் கேட்குறேன், என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. சேஞ்ச் என்ன பண்ணணும்னு முதலே சொல்லியாச்சு. நம்ம 3 பேரை அட்லீஸ்ட் 11லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கான்வே, காம்போஜ் அவங்கெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு. பட் அவங்க பண்ணுறதா இல்லை. இது வந்து நாட் திஸ் இயர், வருஷம் இப்படி தான் நடக்குது. அது என்னமோ அடமெண்ட்டாக அவங்க இருப்பாங்க. அதுதான் அது என்னன்னு தெரியல. அது இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குதுன்ற மாதிரி இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அடமெண்ட்டாக அவங்க வந்து அவங்களே திருப்பி எடுக்கிறாங்க. பட்டு இது நம்ம சொல்லி மட்டும் எடுக்கலன்னா பரவாயில்ல. ஈவன் பெரிய ஜாம்பவான்ஸ், கவாஸ்கர், பெரிய அவங்களாம் சொல்லும்போது கூட அப்போ கூட அவங்க வந்து கேட்கறது இல்லை. ஓகே, ஸோ அது சிஎஸ்கே ஸ்டைல். சேப்பாக் ஸ்பின்னுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பிச்சு நமக்கு வந்து கை கொடுக்கல. சேப்பாக் வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் சொல்லக்கூடாது. இது இட்ஸ் எ ஸ்லோ விக்கெட். ஓகே, ஸ்லோ விக்கெட்னா பால் கொஞ்சம் நின்று வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னாக்க பேட்ஸ்மேனுக்கு பர்ஃபெக்டாக டைமிங் வந்துடும். அதனால் ஃபாஸ்ட்டாக போடாமல் ஸ்லோ பவுலர்ஸ் போட்டால் தான் பெட்டர். ஸோ ஸ்லோ பவுலர்ஸ் போட்டால் பெட்டர் சேப்பாக் விக்கெட்டில். கம்பேர் டு சிஎஸ்கே, டிசிலே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கல்ல. அக்ஷர் பட்டேல் இருக்காரு, விபராஜ் நிகாம் இருக்காரு, அவங்களாம் நல்லா போட்டிருக்காங்க. கண்டிப்பா டெல்லி டீம்ல வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. குல்தீப் யாதவ் இருக்காரு. ஆமா, குல்தீப் ஸ்பின்னர். ஆமா, குல்தீப் யாதவ், அக்ஷர் 2 ஸ்பின்னர் போதும் அவங்களுக்கு. அண்ட் பிளஸ் அதர் பவுலர்ஸ் ஆல்சோ குட். அதனால வந்து டெஃபினட்டாக சுப்பீரியர் சைடு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங்னு ஒன்று இருக்குல்ல. பேட்டிங்கே இல்லையே. அதான் கேட்டேன், இருக்கான்னு கேட்குறேன். ஸோ அந்த இதுக்கு வந்து டெல்லி பவுலிங் வந்து டூ மச். டிசி பவுலர்ஸ் இருக்கிற ஃபார்முக்கு அவங்க பால் போடும்போது சிஎஸ்கே பேட்ஸ்மேன் இருக்கிற ஃபார்முக்கு இவங்க ஒன்றுமே இல்லை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பட் இது ஒரு சைடு. சிஎஸ்கே பேட்டிங் இல்லைன்னு நம்ம முதல்ல புலம்பிட்டு இருக்கோம். பவுலிங் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ரைட்டா? அதுவும் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால என்ன கேட்டால் 4 ஸ்பின்னரும் பவுலிங் போட்டுடலாம் பேசாமல். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகே, அந்த கலீல் அகமட் ஒருத்தர் போடுறாரு, இன்னொருத்தர் வந்து பத்திரானா, அவர் தான் உயிரை கொடுத்து போட்டுருக்காரு பாவம். அவர் எண்ணிக்கை வந்து கை தனியாக கைண்டு போய் லெகம் பேரை போய் இடிக்க போகுதுன்னு தெரியல, அந்த மாதிரி போட்டுருக்காரு பாவம். பட் நான் என்ன சொல்கிறேன், டெல்லி பேட்டிங் வந்து நோன் பேட்ஸ்மேன் நிறையா இருக்காங்க. இதில் வந்து ஹிடன் டேலண்ட்னு ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம், இந்த விப்ராஜ்னு ஒருத்தர் இருக்கா பாருங்க, அன்பிலீவபிள் டேலண்ட். அஷ்தோஷ், விப்ராஜ் இவங்கெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்து சூப்பர் ஸ்டார் தான் பேசிகிட்டு இருக்கேன். சூப்பர் ஸ்டார்னு பார்த்தாக்க டூப்ளசி இருக்கார், ஜேக் ஃப்ரேசர் இருக்கார், அப்புறம் அக்ஷர் பட்டேல், அஃப்கோர்ஸ் அஷ்தோஷ், விப்ராஜ், கேஎல் ராகுல். அவரை முதல் மேட்ச் இன்க்ளூட் பண்ணார். கேஎல் ராகுல் வேறு இருக்காரு. ஸோ அதனால வந்து ரியலி சுப்பீரியர் சைடு டெல்லி.
நல்லா தெரிஞ்ச பேட்ஸ்மேன்ஸே அவங்க வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா, தெரியாத பேட்ஸ்மேன் 2-3 பேர் இருக்காங்க. அதுதான் வேற அவங்க தான் டேஞ்சர். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இவங்க சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து பிளான் பண்ணணும் முதல்ல. வேற தெரிஞ்சு கேஎல் ராகுலுக்கு எப்படி போடணும்னு தெரியும் எல்லாருக்கும். ஃபாஃப் டூ பிளஸுக்கு எப்படி போடணும்னு தெரியும். என்ன அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட், வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அஸ்வின்லாம் அதே வேலை. அவன் நல்லா பியூட்டிஃபுல் ஹோம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் அஸ்வின். ஸோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அன்னோன் ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, அஷ்தோஷ் அண்ட் விப்ராஜ், அவங்கெல்லாம் எப்படி விளாட்றாங்க, என்ன மாதிரி விளாட போகிறாங்கன்னு தெரியல. அவங்க தான் வந்து டேர்னிங் பாயிண்டாக இருப்பாங்க. ஓகே. டூப்ளசி சேப்பாக்கில் ரொம்ப நாளாக ஆடி இருக்காரு, ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு அந்த பிச் கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு தெரியுமா? ஏன்னா அவரே கேப்டன் வேற. இல்லை, ஒன்று திங் இஸ், எனக்கு வந்து பிச்சு வந்து பெரிய விஷயம் கிடையாது இங்கே T20. ஏன்னாக்கா T20 அதிரடி ஆட்டம் ஆட முடியுமா, எப்போ அதிரடி ஆட்டம் ஆரம்பிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பித்தாக்க பெரிய விஷயம். சில பேர் இந்த கிறிஸ் கெயில் மாதிரி, தோனி மாதிரி கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோ விளையாட்டு, அதுக்கப்புறமா அது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பிச்சு பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாம். ஏன்னா பிச்சு வந்து பேட் பிச்சுனாக்க பால் வந்து மண்டையை தாக்குறது பாருங்கள், அதுதான் பேட் பிச். ஓகே, அதுதான் ரியலி பேட் பிச். இந்த சில பேட்சஸ்லாம் பார்க்கலாம், பிச் ஆன உடனே ஃபார்வர்ட் போனாலே வந்து பல்லில் வந்து அடிக்கும். அதுதான் பேட் பிச். டேஞ்சரஸ் விக்கெட், அது பேர் டேஞ்சரஸ் பிச். ஸோ நீ ஸ்பின்னை வந்து எவ்வளோ டேர்ன் ஆனாலும் இட்ஸ் நாட் டேஞ்சரஸ். ஸோ இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா என்ன சொல்லுவாங்க, ஓவராக டேர்ன் பண்ணாக்க பேட் பிச்சுன்றுவாங்க. அந்த டயலாகே தப்பு. ஓவராக டேர்ன் பண்ணாக்க 2 பேருக்கும் அதே டேர்ன் தான். நீங்கள் விளையாடு. டேஞ்சரஸ் பிச்சுன்னு எப்போ வருது, பேட்ஸ்மேன் இன்ஜுரி ஆகும்போது வருது. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், சிஎஸ்கே இப்போது அதர் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி ரிஷப்க்கு ஃபார்ம் இல்லை, இவங்களுக்கு பூரன் நல்லா ஆடுறாரு, பூரன் வந்து நம்பர் 4, பந்த் நம்பர் 3 வந்தால் நல்லா இருக்குமா, ஏகப்பட்ட கேள்விகள் வரும். சிஎஸ்கேல நான் ஆடவே மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து மிஸ்டேக் வந்து ஆக்ஷனில். ஓகே, கண்ணெதிருக்கு அவங்க பிளண்டர்ஸ் பண்ணாங்க. நான் வந்து ஆக்ஷன் ஃபுல்லாக பார்த்தேன் லைவ். ஒவ்வொரு ஆளும் சிஎஸ்கே எடுக்கும்போது எனக்கு பக்குங்குது. என்னடா இவன்லாம் போய் எடுத்திருக்கான், சின்ன குழந்தை கூட தெரியும் இவன்லாம் யூஸ்லெஸ்ன்ட்டு. எப்படி எடுத்துருக்காங்க, ஏதாவது செட்டப் பண்ணி எடுத்துட்டாங்களா அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சுட்டு எனக்கு. அந்த அளவுக்கு மட்டமாக செலெக்ஷன் இது. அது இன்னைக்கு அதோட பலனை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹூடா டோட்டல் ஃபெயிலியர் இதுக்கு முன்னாடி. அவர் அடித்து 3 வருஷம் 4 வருஷம் மேலே ஆகுது. இன்ஃபேக்ட் அவர் இந்தியன் டீமில் வர போட்டாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து காட்ஃபாதர் இருக்காங்க, அவரை புஷ் பண்ணி இந்தியன் டீமில் தள்ளுற அளவுக்கு. அதே மாதிரி திரிபாத்திலாம் அந்த இதுவே தப்பு. இப்போ வந்து நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் 2 வருஷமாக காமெண்ட்ரிலே சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம பிகினிங் சொல்லியிருக்கோம் நம்ம திரிபாத்தியை பற்றி. ஆனால் இப்போ தான் வந்து அவன் வந்து பாடி ஷேக் பண்ணுறான், அது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்லோவாக கமெண்ட்ஸ் வருது, விச் நம்ம முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, திருப்பாதி ஃபார்மில் இல்லை, ஃபார்ம் வேறு. சுத்தமாக அவருக்கு டெக்னிக்கே கிடையாது. டெக்னிக்னா என்ன, ஈவன் ஒரு அடிக்கிறதுக்கும் டெக்னிக் கிடையாது, டிஃபென்ஸ் விளையாடுறதுக்கும் டெக்னிக் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், திருப்பாதிக்கு டெக்னிக் இல்லை, அவர் நல்ல பேட்ஸ்மேன் கிடையாது அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் வந்து லாஸ்ட் ரீசன்ட் சீசன் ஃபுல்லாகவே அவர் கன்சிஸ்டண்ட்டாக டீமில் இருந்திருக்காரு, விளையாடி இருக்காரு இல்லை, டீமில் இருந்திருக்காரு அவர். அது எப்படி அவர்கிட்ட எந்த இதுவுமே பார்க்காமையே ஒரு எந்த டீம்ல, எஸ்ஆர்ஹெச்ல இருந்தார். எஸ்ஆர்ஹெச்ல வந்து நான் தான் சொல்கிறேனே, இஃப் யூ கான் மேக் அப் அ 11, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு யூ ஆர் ஃபோர்ஸ் டு இன்க்ளூட் சம் யூஸ்லெஸ் பீப்புள். அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், 5 ஃபாரினர் வரணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னாக்கா டூ many யூஸ்லெஸ் இந்தியன்ஸ் ஆர் கெட்டிங் இன் டு த 11. ஸோ ஸ்டாண்டர்ட் கம்மியாயிடுது, ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் கம்மியாயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி பேஸில் இன்னொரு பேஸ் வந்து இந்த ரோஹித் சர்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இன்னொரு மேட்ச் கொடுத்து பார்க்கலாம், இன்னொரு மேட்ச் அடுத்த மேட்ச் அடிப்பான் அப்படின்ட்டு ஒரு சீசன் ஃபுல்லாக நடக்கிறது, ஒரு சீசன் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுது. என்ன சிக்கல்னா சிஎஸ்கேல அந்த மாதிரி கொடுக்குறவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு பிளேயரை பிக் பண்ணுது, அவங்களுக்கு வந்து ஒரு 2 மேட்ச் ஆடலை, 3ஆவது மேட்ச் வந்து நீங்கள் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன தோணும், பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, அவங்க தப்பு பண்ணிட மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணிட மாட்டாங்க, கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து இந்த மேட்ச்லனாலும் 2-3 மேட்ச் கழிச்சு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணும். கூடா திரிபாதி இவங்க இதுலலாம் நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எப்படா ஆட போறாங்க, நீங்க எதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு. என்னோட இன்டர்வியூஸ் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுவாங்க, நான் எப்பவுமே ஃப்ரான்ச்சைஸ் தான் குறை சொல்லுவேன். ஓகே, வருஷ கணக்கில். ஏன்னா வேண்டாத பிளேயருக்கு 15 கோடிலாம் கொடுத்து வாங்கி கேவலமாக உடனே அடுத்த வருஷமே ட்ராப் பண்ணி, அதை இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து கேவலமாக 16 கோடி கொடுத்து வாங்கி
அவன் ஒரு வருஷத்தில் அவனை ட்ராப் பண்ணி இன்னொரு இது 17 கோடி கட்டி இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் சே ஃப்ரான்ச்சைஸ் ஆர் முட்டாள். டீம் செலெக்ஷனில் வெரி பேட். அவங்களுக்கு நாலேஜே கிடையாது சுத்தமாக. ஆர் தே ஹாவ் சம் அதர் இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் கிரிக்கெட். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமாம், வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு ஃபேன் பேஸோ அதுக்காக செலக்ட் பண்ணிக்கிறாங்களா தெரியல. அப்போ தான் யுவராஜ் சிங் ஒரு தடவை வந்து டோட்டல் ஃபெயிலியர். அவனுக்கே வந்து என்னையே செலக்ட் பண்ணுறாங்க அப்போ அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி நான் ஒன்றும் 15 கோடி கேட்கலையே, இவங்க தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டான் யுவராஜ் சிங். அவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ பேட்டு பிடிக்க பால் ரன்னே வரல அவருக்கு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த ஃபேன் பேஸு அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆளை வச்சுக்கிறாங்க. அதுவும் இன்க்ளூடட், நாட் ஓன்லி பிளேயிங் கிரிக்கெட். அது ஓகே. அப்படி பார்த்தா சிஎஸ்கே 5 கப் அடிச்சிருக்க மாட்டாங்களே. இப்போ ரீசெண்டாக கூட அடிச்சாங்க. அந்த ஒரு கால்குலேஷன் அதில் தப்பு பண்ணுறோம். ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். அது சிஎஸ்கே வந்து என்றைக்குமே டீம் அடித்து வின் பண்ணது கிடையாது. என்றைக்குமே என்டையர் டீம் 3-4 பேர் தான். ஒரு சீசனுக்கு 3-4 பேர் அவ்வளோதான் அடிப்பாங்க. அதில் மெயினாக தோனி. அப்புறம் ஒரு சீசனில் வந்து ஷேன் வாட்சன் லாஸ்ட் ஃபைனல்ல செஞ்சுரி. அதுவும் இல்லை, அது அந்த வருஷம் 2-3 பேர் அடிச்சான். காலில் ரத்தம் வரும்போது ஒரு மேட்ச் ஃபைனல்ல. ஆமாம், அது டூப்ளசி அடிச்சு கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம், அது மாதிரி வெரி செலக்டட் பீப்புள். சிஎஸ்கேல மட்டும் கண்டினியூஸாக ஃபெயில் ஆன ஆள் நான் சொல்லட்டுமா லிஸ்ட்டு? மொயின் அலி, ஓகே, அப்புறம் வந்து கேதார் ஜாதவ், பியூஷ் சாவ்லா, ஜோயிந்தர் சர்மா, கிருஷ்ணப்பா கௌதம், இவங்கெல்லாம் வந்து சொதப்பிட்டாங்க வருஷம் ஃபுல்லாக. கிருஷ்ணப்பா கௌதம் வந்து 9.5 கொடுத்து வாங்கி ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்கேலையும் தே மேக் பிளண்டர்ஸ். இப்போ இந்த வருஷம் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிடுது சிஎஸ்கே. அதாவது ஃப்ளமிங் தான் எல்லாம் திட்டுறாங்க, நீனே திரிபாதிக்கு அட்டையை தூக்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். ருத்துராஜ் வந்து கேப்டன்சிக்கான சரியான ஆப்ஷன் தானா? இது வந்து பெரிய கொஸ்டின். இது பெரிய கொஸ்டின். இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. தோனி ருத்ராஜ் எடுனாங்க, கேப்டன்ஸ் கொடுனாங்க, கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுதான் நடந்தது உண்மை. நான் என்ன கேட்குறேன்னாக்க, ரவீந்தர் ஜடேஜா கேப்டன்ஸு கொடுத்தாங்க. ருத்ராஜுக்கு முன்னாடி ரவீந்தர் ஜடேஜா கேப்டனாக இருந்தார், கொடுத்தாங்க. மொத்தம் 8 மேட்ச் கேப்டன் பண்ணார். ஆமாம், முதல்ல 3 மேட்ச் தோத்துட்டாரு, அப்புறம் ஒரு மேட்ச் வின் பண்ணார், அப்புறம் ஒரு மேட்ச் தோத்தார், ஒரு மேட்ச் வின் பண்ணார். மொத்தம் 8ல் 6 தோத்தார், 2 வின் பண்ணார். ஓகே, உடனே வந்து அவர் கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. அதோட பேக் சீனில் நடந்ததெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாது, ரசிகர்களுக்கு தெரியாது. இவர் கோச்சின்னு போயிட்டார். கோச்சின்னு எனக்கு இன்ஜரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டார். அந்த மாதிரிலாம் ஆச்சு. அடுத்த வருஷம் விளாட மாட்டேன்ட்டார். தோனி பர்த்டேக்கு வந்து விஷ் கூட பண்ணலை. அப்புறம் ட்விட்டர்லேருந்து வெளியே வந்துட்டார். அந்த மாதிரிலாம் ஆச்சு. அவ்வளோ கோவப்பட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அவரை சரி கட்டிட்டாங்க. ஐ யூஸ் த வேர்ட், சரி கட்டிட்டாங்க. ஓகே, எதையோ அறையோ பிடிச்சி சரி பண்ணி திருப்பி விளாட வச்சுட்டாங்க. அவ்வளோ கோச்சிட்டு போன ஆள் வந்து தோனி பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணாத ஆள் அவரை திருப்பி விளாட வச்சுட்டாங்க. ஸோ ருத்துராஜை ஏன் ட்ராப் பண்ணாங்க? அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சிஎஸ்கே வந்து 8th பிளேஸு, 9th பிளேஸு, 10th பிளேஸ்லாம் வந்திருக்காங்க. ஜடேஜா கேப்டனுக்கு சரியில்லைன்னு சொன்ன அதுக்கப்புறம் சொல்கிறேன், ருத்துராஜ் கேப்டன்சியில் 8th வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரியலாகவே ஜடேஜாவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாக்க அடுத்து ருத்துராஜும் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவரையும் ட்ராப் பண்ணியிருக்கணும். அதுதான் பண்ணலை அவங்க. ஜடேஜா வந்து அந்த மட்டும் சிஎஸ்கே ட்ராப் பண்ணாமல் இருந்தால் இந்தியன் கேப்டன் ஆகிருப்பார். T20க்கோ மற்றதுக்கோ ஜடேஜா பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் கேப்டனா என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. என்ன பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள். கேப்டனாக வந்து ரிஷப் பந்த் என்ன பண்ணார்? அதுதான் சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். கேப்டனா இருக்காங்க அப்படின்றதுக்காகவே நேஷனல் டீமுக்கு கேப்டனா போட்டுருவாங்களா? அப்படி இல்லை. கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. நேஷனல் டீமில் வரணுன்னாக்க, கேப்டனாக வரணுன்னாக்க யூ வில் ஹேவ் டு பி சர்டன் மெம்பர் ஆஃப் தி டீம். நீங்கள் வந்து டெஃபினட்டாக டீமில் இருக்கேன்னு ஒரு அஷ்யூரிட்டி இருந்தால் தான் கேப்டன்சி கொடுக்கணும். அந்த பேசிஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பும்ரா டெஃபினட்டாக இருப்பார், அதனால கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர் இன்ஜுரி, அதனால கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அது மாதிரி ரோஹித் வந்து டெஃபினட்டாக இருப்பார்னு கொடுத்தாங்க. இப்போ அவர் வந்து ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் அவர். ஸோ இனிமேல் ரோஹித்தை வந்து சட்டன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஜடேஜா பொறுத்த வரைக்கும் சட்டன். அவருக்கு வந்து நேஷனல் டீமில் கேப்டன்சி கொடுக்கறதுக்கு இஸ் எலிஜிபிள். ரைட்டா? நெக்ஸ்ட் இது வந்து கேப்டன்சி வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கணும். இவர் வந்து ஒரு மேட்ச் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக இருந்தார், ஜடேஜா வைஸ் கேப்டனாக போட்டாங்க. T20 அப்போ சூரியகுமார் ஃபஸ்ட் இதுவே இன்ஜர்டு, அந்த மேட்ச் விளையாடல, அதை உள்ளே போயிட்டார். ஜடேஜா கேப்டன் பண்ணி குரூஷியல் மேட்ச் வின் பண்ணார். எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஜடேஜா கேப்டன்சியை.
இது வந்து ஒரு சைடு. பட் அவருக்கு வந்து சிஎஸ்கேல கூட கேப்டன் இல்லாதனால ஃபர்தராக அவரை கன்சிடர் பண்ணலை. நான் என்ன சொல்றேன், ஜடேஜா வந்து கேப்டன்சியை ரிமூவ் பண்ணது தப்புன்றேன். அவ்வளோதான் ஃபைனல் கன்க்ளூஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா ருத்ராஜ் வந்து ஏசியன் கேம்ஸ்லயும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எப்போ இது கேப்டன் ஆனப்புறம், சிஎஸ்கே கேப்டன் ஆனப்புறம். அதான் சொல்றேன். சிஎஸ்கே கேப்டன் எப்படி கொடுத்தாங்க அவருக்கு? அந்த சீசன்ல வந்து தோனி கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ருத்ராஜ் வந்து இந்தியன் டீம்ல அந்த அண்டர் 19 அது இதெல்லாம் பண்ணார். ஐ மீன் லிஸ்ட் ஏ மேட்சஸ்லாம் பண்ணார். ஓகே, அது வந்து ஒரு புஷிங் கேப்டன்சி மெட்டீரியல் சொல்லிட்டு புஷிங். இப்போ எப்படி ஸ்ரேயஸ் ஐயரை பண்றாங்க, எப்படி கில்ல பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு புஷ். இதை விட்டு ஏத்துக்கவே முடியல. நான் வந்து நீங்க சொல்றேன் கில் எப்படி நேஷனல் டீம் இப்போ நெக்ஸ்ட் கேப்டன் கில் இந்தியாவுக்கு. ஓடிஐல கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருல கில். கேப்டன்சியா? ஓடிஐல கில் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருல. கேப்டன்சில இல்ல பிளேயரா பெர்ஃபார்ம் பண்றாரு. பிளேயரா இருந்துட்டாக்க கேப்டன்சி கொடுத்துடலாமா? அவரோட பெட்டர் பிளேயர் இருந்தால் கொடுத்துடலாமா? கேப்டன்சின்னு ஒரு தகுதி வேணாமா? ஒரு பிளானிங், ஒரு ஐடியா. இப்போ அஸ்வின் வில் பி த பெஸ்ட் கேப்டன். இல்லை ஊரே இந்தியா ஃபுல்லாக சொல்லுவாங்க அஸ்வினுக்கு கொடுத்தாக்கா ஹில் பி த பெஸ்ட் கேப்டன்ட்டு. ஆனால் கொடுக்க மாட்டேங்க. ஸோ ஏன்னா அஸ்வினுக்கு வந்து பேக்கப் கிடையாது. அப்படிதான் போகுது. அஸ்வினை ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஆள் கும்ப்ளே. கும்ப்ளே ரெக்கமெண்ட் பண்ணதுனால இவர் கேப்டன்சி கிடைக்கல. அப்படி எடுத்துக்கணும். ஸோ அதனால் கேப்டன்சி வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் புஷ் இருந்தால் தான் கேப்டன் ஆக முடியும். நேஷனல் டீமுக்கு காட் ஃபாதர்னு பேர் இருக்கு. இது ரொம்ப சகஜம். உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் அந்த நியூஸ். எனக்குலாம் வந்து இது ஊறி போயிருக்குது. அந்த காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஓவராலாக மேட்ச் எப்படி இருக்க போகுது? என்ன இன்னைக்கு வந்து சிஎஸ்கே கேன் பவுன்ஸ் பேக் த்ரூ bowlers. அக்ரி. பட் பேட்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, பேட்டிங்கில் வந்து ஏன்னா மொத்தமே 3-4 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. அதனால் ரொம்ப கஷ்டம். டெல்லி அப்படி இல்லை, ஸ்ட்ராங் சைட் பேட்டிங்கில். அன்னோன் கமாடிட்டிஸ் 2-3 பேர் இருக்காங்க. அஷ்தோஷ், விப்ராஜ் எல்லாம் இருக்காங்க. அது தவிர போலிங்கில் வந்து இந்த மோஹித் சர்மா ரொம்ப போலிங் போடுறாரு. அவர் தான் நான் சொன்னேன் இந்த பேக் ஆஃப் த ஹேண்டில் போடுற பெரிய ஆள். குல்தீப் யாதவ், மிஷல் ஸ்டார்க் போன மேட்ச் 5 விக்கெட் எடுத்துட்டு போகிற மாதமாக ஜொலிச்சுன்னு இருக்காரு. ஆமாம். அதனால் வந்து டெஃபினட்டாக டெல்லி வந்து சுப்பீரியர் சைட். பட் T20 மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன். 2 ஓவர் 3 ஓவரில் கேம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் பட் இதுன்னு பார்த்தாக்கா 60-40 டுவர்ட்ஸ் டெல்லி. ஈவினிங் பஞ்சாப் RR மேட்ச் இருக்கு. கிளீன் ஒன் சைடட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே மத்தியான மேட்சோட ரெப்ளிகாவாக இருக்கும். ஓகே, மத்தியான மேட்ச் எப்படி டிசி வர்சஸ் சிஎஸ்கே வந்து ஒரு ஒன் சைடடாக இருக்கும் நான் சொல்கிறேன்னோ. டிசி வின் பண்ணிடுவாங்க. டிசி வந்து பெட்டர் சான்ஸ் ஆஃப் வினிங். அதே மாதிரி பஞ்சாப் வந்து சாப்பிட்ருவாங்க RR. சாம்சன் கேப்டனாக போகிறாரு. அப்படி இருந்தாலும் ஆனால் பிளேயர்ஸ் வேணுமே. கேப்டன் நல்லா பண்ணி என்ன பண்ணுறது? 11 பேர் வேணும். அட்லீஸ்ட் 11 பேரில் 1-2 பேர் இல்லைன்னா கூட 9 பேர் நல்லா இருக்கணும். அப்போ தான் முடியும். இல்லைன்னா சிஎஸ்கே மாதிரி ஆகிடும். ஓகே, அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னாக்க பெஸ்ட்டு திங் இஸ் பஞ்சாப் வந்து அவங்க சைடு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதாவது யாருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னா 4 மேட்ச்சில் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏன்னா டெஃபினட்டாக அப்பர் ஹேண்ட் ஆகணும் வித் பஞ்சாப். யாருக்கு வந்து ரெக்கார்ட் வேணுமோ, ஆரஞ்சு கேப் வேணுமோ, பர்பிள் கேப் வேணுமோ 4 மேட்ச்சில் விளையாடி யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம்.